ஆக நேரடியில் புஸ்தக விழாவை பார்க்கணும், அதனால் ஆஸ்பத்திரியில் போய் உட்காந்துருவோம், இல்லைன்னா அங்கே போகணுன்னு அதுக்காக பண்ணாரான்னு தெரியல. புஸ்தக விழா நடத்திட்டாங்க. யார் எல்லார் முகத்திலையும் மகிழ்ச்சியாக இருக்காங்களே. அப்படியே உதயநிதி சிரிச்சு, அப்படியே உதயநிதியுடைய பையன், உதயநிதியோட பொண்ணு, அவருடைய மகள் வழி பையன் பொண்ணு எல்லாம் வந்து உட்காந்துட்டாங்க. உட்காந்த உடனே அவங்க துர்கா ஸ்டாலின் பேசுகிறாரு, என்னுடைய கணவர் நினைப்பெல்லாம் இங்கே தான் இருந்து கொண்டிருக்கும் அப்படிங்கிறது. இந்த புத்தக வெளியீட்டு விழாவிற்கு அவரால் வர முடியவில்லை என்றாலும் மனம் முழுக்க இங்குதான் இருக்கும். நேரலையில் முழு நிகழ்வையும் பார்த்து கொண்டிருக்கும் என் கணவருக்கு முதல் நன்றி. அப்போவே தெரிஞ்சு போச்சு இது நாடகம் தான் அப்படின்னு. அவர் நேரலையில் பார்த்து கொண்டு இருக்கிறார், அதையும் அவங்க தான் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சிவசங்கரி அப்படிங்கிறவங்க தான் புத்தகத்தை வெளியிடுறாங்க. அவங்க ஒரு பெரிய எழுத்தாளர், அதில் சந்தேகம் இல்லை. அவங்க புத்தகத்தை வெளியிடுறாங்க. ஆனால் போன இடம் தப்பான இடமாச்சே. பெரிய எழுத்தாளன், பெரிய அறிவாள். நீங்கள் பேசாமல் வைரமுத்து, இந்த மீட்டு வைரமுத்துவை கூட்டிகிட்டு வந்துருக்கலாமா? கவிதை பாடியிருப்பார். கருணாநிதி சமாதியை பார்த்து தாஜ்மஹால்னார் இல்லை, அது மாதிரி ஏதோ பாடியிருப்பார். சரி, பெண்களாக கூப்பிடணும்னு தான் சிவசங்கரியை கூப்பிட்டாங்க. சிவசங்கரி என்ன பேசுனாங்க தெரியுமா? புத்தகம் வெளியிட்டு விழால சொல்கிறாங்க, அதாவது சுயசரிதை சரிதை ரெண்டு இருக்குது, நீங்கள் எல்லாம் புரிஞ்சுக்கணும். ஆங்கிலத்தில் சுயசரிதை அப்படின்னா ஆட்டோபயோகிராஃபின்னு பேர், சரிதை அப்படின்னா பயோகிராஃபிங்கிறது. சுயசரிதை எப்படின்னா நம்மளை பற்றி நம்மளே எழுதுறது, அதுதான் சுயசரிதை. பயோகிராஃபி அப்படின்னா நம்மளை பற்றி மற்றவங்க எழுதுறது, அதுதான் சரிதை. இப்போ இந்த இவங்க என்ன சொல்கிறாங்க, நம்ம சிவசங்கரி புத்தகத்தை வெளியிட்டவங்க, சுயசரிதையில் ரெண்டு விஷயம் இருக்கணுமா. சுய தம்பட்டம் இருக்கக்கூடாது. சுய தம்பட்டம்னா தன்னை பற்றி பெருமையாக சொல்லக்கூடாது. அது இந்த புத்தகத்தில் இல்லைன்னு அப்பட்டமாக போய் பேசுகிறாரு. சுயசரிதையே சுய தம்பட்டம் தானே, தன்னை பற்றி பெருமையாக சொல்லிக்கிறது தானே. ஸ்டாலின் அது ரெண்டாவது உண்மை இருக்கணுமா. எவனாச்சும் உண்மை எழுதுவாங்க. ஸ்டாலின் உங்களில் ஒருவன் எழுதினார், உண்மை எழுதினார். 1976 எமர்ஜென்சியில் எதுக்கு உள்ளே போனாருன்னு எழுதினார். அடி வாங்கினதை எழுதினார். ஏன் அடி வாங்கினார்? அந்த ரகசியத்திலாம் மறைச்சிட்டாரு. அதில் உண்மை எப்படி வெளியில் சொன்னார் அவர். உண்மை இருக்கணும்னு சொல்லி சிவசங்கரி எப்படி எதிர்பார்க்குறீங்க? இப்போ இவங்க எழுதுனாங்க, நம்ம இப்போ இவங்க எழுதியிருக்காங்களே நம்ம இவங்க துர்கா ஸ்டாலின், அதில் எப்படி உண்மை இருக்கும்? அவங்க என்ன எழுதுகிறாங்க, அவருக்கு எந்த குழம்பு பிடிக்கும், எந்த சாப்பாடு பிடிக்கும், அதுதான் நானும் வரும். எப்போ தூங்குவார், எப்போ கோபம் வரும், எப்போ வந்து குஷியாக இருப்பார், இதுதான் நானும் வரும். அதில் உண்மையை எதிர்பார்க்க முடியுமா? சிவசங்கரி நீங்கள் சொல்கிற மாதிரி உண்மையை எதிர்பார்க்கணும்னா அவர் என்ன சொல்லணும்? 2G உண்மையெல்லாம் சொல்லணும். நானும் அவரை பற்றி சொல்லணுமே. 2Gயில் வந்து இவ்வளோ பணம் வாங்கினோம், அந்த பணத்தை வந்து நாங்கள் இங்கே என்கிட்ட கொடுத்தாரு, நாங்கள் இங்கே முதலீடு பண்ணியிருப்போம், நானும் அவரும் சேர்ந்து அதை இது பண்ணோம் அப்படின்னு சொல்லணும்ல. அது சொல்லியிருப்பாரா? இவர் வந்து நம்ம எடுபடி சேகர் பாபு வந்து ஹெச்ஆர்என்சியில் கொள்ளையடித்து மாதம் இவ்வளோ பணம் கொடுப்பாரு, அதை வந்து நான் வந்து அவர்கிட்ட சொல்லுவேன், அவர் நீ அங்கே பண்ணிடு, மீதி ரொம்ப அதிக தொகையாக இருந்தால் என்கிட்ட கூட நான் பண்ணிடுறேன் அப்படின்லாம் சொல்லுவார். என்னென்ன உண்மையை சொல்லணுமே, சொல்லியிருப்பார். ஒரு செந்தில் பாலாஜி கதையெல்லாம் அவர் சொல்லணுமே. டாஸ்மாகில் மாதம் எவ்வளோ வருமானம் வந்து செந்தில் பாலாஜி பங்கு கொடுக்குறாரு, அப்படியே அந்த பங்கு பணத்தை என்கிட்ட கொடுப்பாரு, நான் வந்து இங்கே முதலீடு பண்ணுவேன். அந்த ரகசியமெல்லாம் சொல்லணுமே. உண்மை சிவசங்கரி சொல்கிறாங்களே, உண்மை இருக்க வேண்டும். இந்த புத்தகத்தில் உண்மை இருக்குங்கிறாரு. இது எதுவுமே இல்லை. அண்ணாநகர் ரமேஷை பற்றின உண்மையை என் கணவர் வந்து என்கிட்ட சொன்னார். அண்ணாநகர் ரமேஷ் விஷயத்தில் இதுதான் நடந்தது, பெங்களூரில் விஷயம் நடந்தது, அது உங்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியல. பெங்களூரில் நடந்த விஷயம்லாம் ஸ்டாலினுக்கு அவர்களுக்கு தான் தெரியும். அது எங்களுக்கு இது காவல்துறையில் இருந்தவங்களுக்கு விசாரித்தவங்களுக்கு தெரியும், உங்களுக்கு தெரியாதா? இல்லை தெரிஞ்சு நீங்கள் கண்டுக்கல. எம்ஜிஆர் இருக்கும்போது ஸ்டாலின் சாதாரணமாக இருந்தார்ல, அப்போ சில விஷயங்கள்லாம் எம்ஜிஆருக்கு உளவுத்துறை மூலமாக போச்சு, எம்ஜிஆருக்கு தலையே சுற்றி போச்சு. அந்த விவரங்கள்லாம் அதில் வந்திருக்கணுமே. நானும் அவரும்ல, அவரை பற்றி சொல்லணும்ல நீங்கள். அதனால் இது எல்லாத்துலேயும் உண்மையை சொல்லுவாங்கன்னு சொல்லி அவங்க சிவசங்கரி சொன்னாங்கன்னா எப்படி? உண்மையை சொன்ன சுயசரிதையில் உண்மையை சொன்ன ஒரே ஆளு மகாத்மா காந்தி. சத்திய சோதனைன்னு ஒரு புத்தகம் எழுதினார். அதில் என்னென்ன தப்பு பண்ணமோ அத்தனையும் சொன்னார். அந்த ஒரு சுயசரிதை தான் உண்மையுடன் எழுதப்பட்ட சுயசரிதை. சுய தம்பட்டம் இல்லாமல் எழுதப்பட்ட சுயசரிதை காந்திஜி எழுதின சத்திய சோதனை.
அரசியல்வாதி மூன்றாந்தரமான ஆளுங்க இவங்க எல்லாம் என்னைக்காச்சும் உண்மையை பேசுவானா? உண்மையை பற்றி அதில் வருமா? சுயதம்பட்டத்துக்காகத்தானே அரசியல்வாதி சுயசரிதை எழுதுகிறான். அதனால் இந்த மாதிரி போச்சு. முடிஞ்ச உடனே அவங்க புத்தகத்தை எடுத்து பேரம்பேத்திகளோடு அப்படியே ஃபோட்டோவுக்கு போஸ் கொடுத்துருக்காங்க. கொடுத்து, ஏன்னா அவன் பேரம்பேத்திங்க தான் அந்த புக்கை படிக்க போகிறாங்க, அந்த புத்தகத்தை வேறு யார் படிக்க போகிறாங்க. இப்போ முடிஞ்ச உடனே ஸ்டாலின் என்ன பண்ணுவார்? மாவட்ட செயலாளரை கூப்பிடுவார். அவங்க அப்பா செஞ்ச அதே வேலையை செய்வார். அவங்க அப்பா என்ன செஞ்சார்? மாவட்ட செயலாளர் வந்தாலே இந்தா முரசொலி ஒரு 1000 சந்தாவுக்கு வாங்கிக்க அப்படிம்பார். அவன் என்ன பண்ணுவான்? வேறு வழி இல்லை அப்படின்ட்டு கையில் இருந்து பணத்தை கொடுத்து 1000 வாங்கி கட்சிக்காரன் போய் காசு நான் கொடுத்துட்டு வந்துட்டேன் அம்மா. அவன் கட்சிக்காரன் திமுகக்காரன் அடிமட்டம் வர பக்காவாக தான் இருப்பான், விவரமாக இருப்பான். ஒரு பைசா கொடுத்து முரசொலி சந்தா வாங்க மாட்டான். சும்மா வேணா கொடுங்க, நான் டாய்லெட்டுக்கு யூஸ் பண்ணிக்கிறேன், வீட்டில் பேரம்பேத்திகளுக்கு டாய்லெட்டுக்கு யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு தான் வாங்குவோம். அதே மாதிரி இப்போ இந்த புத்தகம் எப்படி போகும்? ஸ்டாலின் வர்ற மாவட்ட செயலாளர்கிட்டெல்லாம் ஒவ்வொரு மாவட்ட செயலாளரும் ஒரு 50,000 புக்கு வாங்கிக்க. நம்மகிட்ட கணக்கு எப்படி சொல்லுவாங்க? நானும் அவரும் புத்தகம் 10 லட்சம் பிரதிகள் விற்று சாதனை படைத்தது. இந்த உதயநிதி படம் அது அப்படி தான். ஆரம்பத்தில் இந்த ஒரு கண்ணாடின்னு உதயநிதி படம்லாம் வந்ததில்லை. எல்லா மாவட்ட செயலாளர்களும் கண்டிப்பாக போய் டிக்கெட் வாங்கணும், நம்ம அவங்களுக்கு கொடுக்கணும். மாவட்ட செயலாளர் பாவம் டெய்லி வந்து ஒவ்வொரு தியேட்டர்லேயும் பாதி டிக்கெட்டை வாங்கி இவங்க கட்சிக்காரனை கொடுத்த ஓசியில் போய் பாருங்க. அவன் சொல்லிட்டான், இந்த ஓசியில் கூட வேணாயான். ஆனால் வசூல் கமிஷன் எப்படி மாவட்ட செயலாளர் கொடுத்து டிக்கெட்டை கொடுத்து வச்சு. அதே மாதிரி இந்த புத்தகத்தை மாவட்ட செயலாளர் கொடுத்து ஒவ்வொருத்தனுக்கு திமுககாரனுக்கும் கொடுத்துருவான். அதே டாய்லெட் பேப்பர் கதை தான் இதுக்கு. எவன் படிக்க போகிறான்? இப்போ அவனுக்காக புத்தகம் படிக்கிற பொறுமை யாருக்கு இருக்குது? எல்லாம் டிஜிட்டலுக்கு வந்துட்டான்.